ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகேட் ப்ரோக்ராம் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ டெலிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து B3 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, B1 B2 B3 இதாங்க டெலிகேட்டு. டெலிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான துணியெல்லாம் போடக்கூடாது நீங்கள். ஸோ ஒரு 5000லாம் போடக்கூடாது, ஒரு 1000 ருபீஸ் அந்த மாதிரி சேரீ கொஞ்சம் ஸ்டோன் வச்சது எம்ப்ராய்டிங் போடுறது தான் அது. அது வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்டில் தான் வரும். உங்களுக்கு ஸ்பின்னுடைய ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா ஆர்பிஎம் வந்து ஸ்பின்னுடைய ஸ்பீடு அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா காய வைக்கிற ஸ்பீடு அது வந்து கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா வந்து அந்த நூல்லாம் அந்த நூலுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இது ஜென்டில் தான் செலக்ட் ஆகும். ஸோ அதனால் B3 வைக்கும்போது உங்களுக்கு ஜென்டில் தான் வரும். நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாறாது, சரியா? அதுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது மாறாது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் வந்து மேனுவலில் வந்துடும் உங்களுக்கு. இது இருக்கு இல்லைங்களா, 7ல் இருக்கு இல்லையா, 8 9 10 தெரியுதுங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா 4 லெவலுக்கு மேலே தான் இருக்கும். 4 லெவலில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 லெவலில் இருக்கு இல்லைங்களா, 4 லெவலில் இருந்தால் தான் துணி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ 4 லெவல் அப்படின்னீங்கன்னா அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு போகாதுன்றதுக்காக வந்து நீங்கள் செட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா 4 லெவலுக்கு கீழே வராது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 10 வரையும் இதை செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்டர் லெவல் எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 துணி போகிறீங்கன்னா வாட்டர் லெவல் 4ல் இருந்தால் தான் துணியை விட தண்ணி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு போகாததுக்காக தான் அது. ஸோ அது புரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் டீட்டெயில்ஸ், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வாஷ். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து கடின நீர் அதிகமாக இருக்கனால அதிகமாக வந்து வாஷ் ஆப்ஷன் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கொஞ்சம் அதிகமாக சுற்றும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வராது, உங்களுக்கு ஹாட் வாட்டர் வாஷ் வராது. இந்த டீப் சோக் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே வராது உங்களுக்கு. இதை ப்ரெஸ் பண்ணால் பீப் சவுண்டு தான் வரும். இதில் எதுவுமே எந்த ஆப்ஷனுமே ஒர்க் ஆகாது, சரியா? இதுவும் ஒர்க் ஆகாது, சரியா? இந்த எக்ஸ்பிரஸ் வாஷ் இருக்கு இல்லைங்களா, இதை ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகும்னா, ஏன்னா டைமிங் வந்து கம்மி பண்ணதுக்காக அது, சரியா? ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா B3 ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப காஸ்ட்லியான புடவைலாம் போடலாமான்னு கேட்டாங்க. ஸோ ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் போடக்கூடாது நீங்கள். ஸோ 1000 ருபீஸ் இருக்குன்னா போட்டுக்கலாம். ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டோன் வச்சது எம்ப்ராய்டிங்னா நீங்கள் இந்த மாடல் எந்த மாடல் வாஷிங் மிஷினுமே போடக்கூடாது. ஸோ அதுதான் டெலிகேட் ப்ரோக்ராம். ஸோ சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சிம்பிளாக எதுவும் ப்ராப்ளம்னா எதுவும் உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே.